ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். விளையாட்டு வீரன் என்ற முறையில் ஒவ்வொரு இந்தியனும் ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். புகையிலை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கிழைக்கிறது. எந்த வகையான புகையிலையும் கேடு மற்றும் மரணம் விளைவிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் புகையிலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நான் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். புகையிலைக்கு எதிராக நாம் சுவரை எழுப்புவோம். அம்மனுக்கு நோம்பு சாட்டிருக்காங்க. தலைவர் உடனே உடச்சினாரு. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. பிள்ளையாரப்பா, பெரிய மனுஷன் தாயா. வாங்கின தேங்காய்க்கு ஒரு வேலையை கொடுத்து உன் பக்தனையும் காப்பாத்திட்ட.
வேட்டி கூட்டத்துக்கும் பறையடிக்கும் சத்தம் கேட்டா உடம்பு குலுங்கும். தோள தட்டும் கூட்டம் ஒண்ணு, கால தட்டும் கூட்டம் ஒண்ணு, உழைக்கிறவன் காலு பட்டா விதியும் ஒதுங்கும். கடலுக்குள்ள குடிச்சாலுமே உனக்கு தாகம் தீராதுடா. நீ காசு மேல படுத்தாலுமே வர்ற சாவு தூங்காதுடா. என் உப்பனுக்கு சுதியேத்து, சுப்பனுக்கும் சுதியேத்து. நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற 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 உட்டு, நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற 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 உட்டுடா மேல சத்தம் தட்டுடா தப்பு சத்தம். நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற எடுத்து கொளுத்தி போட்டு வெடி வெடிக்க வெளுத்து கட்டு. நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற மாய கட்டி வைத்த கட்டு. தமு 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 சங்கடடா எட்டு பட்டி தமு 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 கட்டையில போகும்போது தமு 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 நீ வச்சி இழுத்தாலும் மாறாதுடா கல்ல பொட்டி. நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற 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 உட்டு, நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற உட்டு, நான் உனக்கு நக்கற 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 மூச்சடிக்க திறந்துட்டு வந்துட்டானுங்களா முட்டா பசங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எதுக்கு நீ அழுகுற? நான் இருக்கேன்ல. டேய் நீங்க போய் வேலை பாருங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். மாமன் அப்படின்னா வாழ மரத்தை மாமா வரட்டும். அறிவு இருக்கா உனக்கு? மனுஷன் நிம்மதியை குளிக்கலாம் தான் பாரு. என்ன திட்டிட்டல, உன் கூட நான் இனிமே பேசவே மாட்டேன். சத்தம் போடி. என்னடி ஆச்சு செட்டியா இருக்கு? போன வாரம் வரைக்கும் நல்லதாங்க இருந்தாரு, போய் சேர்ந்துட்டாரு. அண்ணா போலாமா? இதோ போலாம்க்கா. சாமான்லாம் போட்டது போட்ட மணி கிடக்குது. காலையில குளிக்க போனவன் இன்ன வரைக்கும் காணோம். இதை வரப்பாரு. ஏண்டி போன சட்டுப்பட்டு வர மாட்டியாக்கும்? என்னடி ஆச்சு உனக்கு? கேக்குறேல, வாய் திறந்து சொல்லு. மாமா திட்டிட்டாருமா. உனக்கும் வேற வேலை இல்ல, உன் மாமனுக்கும் வேற வேலை இல்ல. சரி சரி, சோறாக்கி வச்சிருக்கேன், போய் போட்டு சாப்பிட்டு சீக்கிரமா செட்டியார் வீட்டுக்கு வந்துரு. வாடி போலாம். நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு போய் சேர்ந்துட்டாரு. என்ன பண்ணிட்டீங்க? என்ன மாப்பிள்ள போய் பார்த்துட்டு வரலையா? நீ தான் எல்லாம் காப்பாத்து. கேப்ப இது எனக்கு மட்டும்தான். அப்பனா செட்டியார் செத்த இலவு சம்பளத்தை கொடு. என்னது? செட்டியாரு ஒரு தடவை தாண்டா செத்தாரு. இளவனுக்கே சம்பளத்தை வாங்கி கண்ணு மூணு தெரியாம ஊத்திட்டு தெரிஞ்சிய. சம்பளம் கொடுவாம்ல, சம்பளம் கொடு. நல்லா இருக்குடா. இன்னைக்கே பூரா சம்பளத்தை கொடுத்துட்டியா? அவ்வளவுதானா? ஆமா. இதுல கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. யாரா சொன்னது நல்லா இல்லைன்னு? சரக்கு சூப்பரா இருக்குடா. கடுப்பு ஏத்துறியா? ஏண்டி பூங்குடி, சீக்கிரமா விளக்கு அணைச்சிட்டு வந்து பாடுறே. ஏமா மாமா இந்நேரம் சாப்பிட்டுருக்குமா? ஏன் நீ வேணா தட்டுல சோத்த போட்டு ஊட்டி விட்டுட்டு பாய உன் மாமனுக்கு. அடிக்கழுத போட்டேன்னா பேசாம படுப்பாளா?
மாமனுக்கு சோறு ஊட்ட போறாள சோறு பேசாம பாரு. ஏமா என்னடி நோய் நோயின்னு? ஏமா வானத்துல எத்தனை நிலமா இருக்கு? ஒரு நில தாண்டி இருக்கு. போமா நீ போய் சொல்ற. மாமா சொல்லுச்சு நிறைய நிலம் இருக்குன்னு. அடேங்கப்பா எவ்வளவு அறிவாளியா சொல்லிருக்கா உன் மாமே. பின்ன ஏன் மாமனாச்சே அப்படிதான் இருக்கும். அவன் புராணத்தை பாட ஆரம்பிச்சல உன் வாயை கட்டி போடவே முடியாது. பொறாம பொறாம. ஒண்ணும் தெரியாத பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் மூக்கு முட்டை குடிக்க வச்சு கூட்டிக்கிட்டு வந்திருக்கிய. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? யாருக்கு ஒண்ணும் தெரியாது. உன் பிள்ளைக்கா நல்லா இருக்குக்கா கதை. சாராய கடைக்காரன் போய் கேளு. உன் புள்ள திருவிளையாடல. உன் பையன் உட்கார்ந்துருக்க தோரணையை பாரு. திருமண நாயக்கர் சபையில உட்கார்ந்த மாதிரி. சாப்பிடு. ஆமா நல்ல மாமன் கிடைச்சான். கொண்டாடா நானே ஊட்டி விடுறேன். நீயே பேசாம உட்காரு. நீ ஏன்டா பேசாம உட்காந்துருக்க? எடுத்து சாப்பிடு. எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுக்கா. ஏய் காட்ட தூக்கி ஆடு. ராணிய படம் மாப்பிள்ள ரம்மியா ஆகலடா. ராணிய போடுமா. நீ ஒத்த காரில் உட்காந்துருக்க. இன்னும் ரம்மி ஆகாம உட்காந்துருக்க. சும்மா கடுப்பு ஏத்தாது. ஒழுங்கா நடந்து வாடி. ஏன்டி இப்படி ஆடிக்கிட்டு வர? அம்மா மாமா சீட்டு விளையாடுற இடத்துக்கெல்லாம் நீ போக கூடாது. என் கூட வா சொல்றேல. நானே சீட்டு சேர்ல கடுப்புல இருக்கேன். வெறுப்பேத்திட்டு போடி. எங்கிட்ட பேசாத. பாருமா மாமா என்ன திட்டுறான். நீ ரம்மிய போடு மாமா. அங்க போகாதன்னு சொன்னேல. வா இந்த பக்கம். அறிவு கட்ட வாடி. கேக்குறாங்க பாரு. போற 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 ரம்மிய போறா. சே அடிச்சா. ஆமா இப்ப வச்சுக்கோட்டு. ஒரு காடை போடு போடுன்னா போடவே இல்ல. இனிமே கவலைப்பட்டு என்ன பண்றது? நெலியாம வாடி. மாமா மாமா என்ன திட்டிடுச்சு. கேடா கேட்டுப்போ. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. அட்டங்கறாளா பாரு. சாமி மாமா திட்டிடுச்சு. போன்னு சொல்லிடுச்சு. எனக்கு தெரியாது. மாமா என்ன இப்பவே வந்து பார்க்கணும். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். எப்படியோ ஆண்ட முன்னத்துல தோத்தாச்சு. இப்ப தண்ணி அடிக்க என்ன பண்றது? அதான் மாப்பிள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா இப்ப யோசிச்சு என்ன பண்றது? ராணிய போடு போடுன்னா வச்சுக்கிட்டு போடவே இல்லை. அவன் அடிச்சு பூரா காசையும் அழுட்டு போயிட்டான்ல. அந்த ராணி போனா மாப்பிள்ள. உன்னோட ராணி உட்காந்துருக்கா பார். அவளை கரெக்ட் பண்ணி காசு வாங்க மாப்பிள்ள. அவளைதான் திட்டி விட்டேன்ல. அவ எப்படி காசு தருவா? மாப்பிள்ள நீ பேச ஆரம்பிச்சிட்டாலே போதும். தன்னை பாட்டில் காசு எடுத்து கொடுத்துருவா அப்படிங்கிற. ஆமா மாப்பிள்ள முயற்சி பண்ணி பாப்போம். தைரியமா போவோம். பொங்குடி கிட்ட யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? பொங்குடி போங்கறல. நான் யார்கிட்டயும் தனியா ஒண்ணு பேசிட்டு இருக்கல. ஓ மாமா சொக்க வந்திருக்கேன்டி. என்கிட்ட பேசாத. உன் பேச்சு பேசாட்டி போடி. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் சீட்டு விளையாண்டுட்டு இருந்தேனா யாரோ ஒருத்தி என் பின்னாடி வந்து கட்டி பிடிச்சு மாமாங்கிறா. என் பூங்குடிய தவிர யாரா நம்மள மாமாங்கிறதுன்னு வந்துச்சு பாரு எனக்கு கோவம். அவன் மூஞ்சிய கூட நான் பாக்கலையே. கண்ணா புண்ணான்னு பிடிச்சி திட்டி அனுப்பிச்சிட்டேன். அத சொல்லலான்ட்டு உங்ககிட்ட வந்தாக்க நீ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. மாமா அப்ப அது நான் தான். எனக்கு தெரியலையா? சத்தியமா தெரியல பூங்குடி. அவ நீயே வந்த. அட அது தெரியாம கண்ணா புண்ணான்னு பேசிவிட்டேனே. கோச்சிக்காத. வா மாமா. சாமி என் மாமா எதுவும் பண்ணிடாத. அவர் எந்த தப்பும் செய்யலையா. அவரை மன்னிச்சிடு. அவர் மேல கோச்சிக்காத. சரி சரி. பூங்குடிய திட்டினதுனால மனசு கஷ்டமா இருக்கு. சாராயம் குடிக்கணும். கொஞ்சம் காசு கூட. இரு இரு. எல்லாத்தையும் எடு எடு எடு. அப்படியே குடு அப்படியே குடு. வேகமா வந்துரு. அளவா குடி. சரி சரி நீ போ வரேன். போ போ. பூரா காசுக்கும் குடிச்சிராத. மாமா ஓடாது மாமா. சீக்கிரமா சீக்கிரமா. கை பூரா அப்படி எரியுதா. என்ன முளகையில சக்கரை அள்ளி போட சொல்லுவோமா? சரி வா போலாம். கொஞ்சம் அறிவுபூர்வமா பேசினா ஓடிடுறியே. எடுத்துட்டு வந்தியாக்கா? கும்பரகுமாரடி. என்னடா எங்க நீ வேலை முடிஞ்சுதா? ஆமாங்க. ஏனுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே சலிச்சு என்றா என்ன சொன்ன? இல்ல சாமி வேலை பாக்குறவங்கள கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அத சொன்ன சாமி. அதான பார்த்தேன். அதுக்கேன தலை சொல்லிற? ஒன்னும் இல்ல சாமி. சும்மா சொல்லு.
என்றா சாமி கூலியை ஆத்தாட்ட கொடுக்கணும். உடம்புலாம் வலிக்குதுங்க. ஒரு வாய் ஊத்திட்டு போனா நல்லா இருக்குங்க. நம்ம ஊருக்காரங்களுக்கு அமராவதி ஆத்த கொண்டு வந்து நடுவுட்டில் வச்சாலும் இந்த நாத்தம் குடிச்ச தண்ணியை குடிச்சா தாண்ட தூக்கமே வருது. அவங்க அவங்க சரி சரி கணக்குள்ள எடுத்து சொல்றேன். நான் சொன்னேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு போ. சரி 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 மாமா ரெடியா? இவனுக்கு செஞ்ச வேலைக்கு இது அதிகமா தெரியலையானே. டேய் இவனுக்கு கொடுக்கறது விதை விதைக்கிற மாதிரி, அது வளர்ந்ததும் நாமளே அறுத்து புடுங்கிடலாங்க. 6 மாசம் கழிச்சு வர அறுவடைக்கு இன்னைக்கே விதை போடுறீங்க. ஏண்டே காய விட்டுச்சுன்னா அதை வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க? இது பாரு, என்ன இப்படியே திட்டிட்டு இருந்தேனா அப்ப நான் வேலையே செய்ய மாட்டேன். போ. ஆமா இவ வேலை செஞ்சு கிழிச்சா. எந்திரிச்சு போடி முதல்ல. இரு இரு, என் மாமா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. வாய முடிட்டு போடி. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எங்க ஆத்தா வாய் இருந்தா வாழ சொன்னா இல்லைன்னா திரும்பி வந்துட சொன்னான்னு. அந்த மாதிரி என் தம்பி உன்னை கட்டிட்டு என்ன பாடுபட போறானா? எந்திரிச்சு போ. கவலைப்படாத ஆத்தா, எல்லாம் நல்ல விஷயம்தான். கண்ணால சங்கதி சொல்லி பூ போல சந்தனம் பூசி 100 ஆண்டு வாழ வாழ்த்துங்கடி. தண்ணிய போட்ட சந்தோஷங்க அண்ணன். மணி என்னடா ஆச்சு உனக்கு? அண்ணே பழைய வீடு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ எங்க இங்க இருந்து வர? ரொம்ப அசதியா இருந்ததுன்னு வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்தேன். உங்க வெங்கல குரல் கேட்டு அப்படியே வெளியே வந்து சொல்லுங்க அண்ணே. டேய் நிம்மதியா ஒரு பீடி குடிக்க விட மாட்டீங்களா? அத விடுனே. டேய் அன்னைக்கு நான் சொன்னல, அண்ணன் பீடி குடிக்கிற அழகே தனிதான். அண்ணன் பீடி குடிக்கிற அழக பாட்டு காஞ்சிபுரமே கடிகலங்கி போச்சு. சும்மா கடிகலங்கி. நான் எப்படா காஞ்சிபுரம் போனேன்? அண்ணே நீ சும்மா இருனே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ தாடி முளைச்ச பச்சை குழந்தைனே. மூச்சை பிடிக்காதீங்க. ஐயோ சொக்க வரும். தடிக்க விழுந்தா கூட மாமா தானா? ஆமாடி, எனக்கு மாமா தான். என் மாமன் தான் எனக்கு உசுரு. என் கையில இருந்து ரத்தம் வருது, கையை தரடி. திறக்க மாட்டேன். என் மாமா கிட்ட போய் இந்த கையை திறந்து இதுல இருக்கிற திருநீரை எடுத்து அவர் நெத்தியில வச்சு விடணும். அதாண்டி என் வேண்டுதல். அப்படி என்னடி வேண்டியிருக்க? அது நானும் என் மாமாவும் கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தை குட்டிகளை பெத்து நிறைய வருஷம் வாழணும். எப்படா உன் தங்கச்சி கல்யாணம்? பார்த்துட்டு இருக்கு மாமா. கையில வர. டேய் வணக்கமெல்லாம் இருக்கட்டும். இங்க எங்கடா வந்தீங்க? என்ன அப்படி கேட்டீங்க? என்னண்ணே உங்களை எல்லாம் பார்க்க வரக்கூடாதானே? சொல்லாம எதுக்குடா வரீங்க? ஊருக்குள்ள எவனாச்சும் பார்த்து என்ன நினைப்பானுங்க? மாடையனு. சரி வந்த விஷயத்த சொல்லுங்கடா. கொஞ்ச நாளா வேலை எதுவும் இல்லை, உங்ககிட்ட காசு வேற ஒன்றும் இல்லை. அதான் உங்களை பார்த்து ஏதாவது செலவுக்கு வாங்கிட்டு போலாம் வந்தோம். ஏன்டா இதுக்கு தான் வந்தீங்களா? சரி சரி கணக்கு சொல்லி பணம் கொடுக்க சொல்றேன், வாங்கிட்டு கிளம்புங்க. சரிண்ணே. டேய் எவ்வளோ பீடி சிகரெட் வாங்கணும் வாங்கிக்கங்க. ஏழோ வீட்டு பக்கத்துல கடை எதுவும் இல்லை. டீ சொல்லு மாமா. அண்ணே வெயில்ல வந்து அசதியா இருக்கு. கலர் சொன்னா நல்லா இருக்கும்ல, சொல்லவா? இவன் ஒருத்தன் ஏதாவது சொல்லுடா. போடா. ஏன் மாமா? இருமாப்ல. ஏன் மாமா அக்கா வந்திருக்குன்னு சொன்னா ஆளே காணோம். அது எல்லாம் வீட்டுக்கு முன்னாடியே போயிடுச்சு மாப்பிள்ள. கொஞ்சமாவது அறிவு இருக்கா மாமா? வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டுல தனியா விட்டு வந்தா நல்லாவா இருக்கு? வீட்டுல எல்லாம் விட்டு வரல, அவளையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கு. இது அதை விட நல்லா இருக்கு.
வயசு பிள்ளைய இங்கேயும் அங்கேயும் கூட்டிட்டு அலைஞ்சா என்ன அர்த்தம்? ஆமாடா, உனக்கு எதை செஞ்சாலும் குத்தம் தான்டா. காசை கொடுத்துட்டு வாடா. வாங்கடா 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 வாடா. ஏற்கனவே குடிச்சதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். முதலாளி கடன் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்சதா கொடுக்குறோம் சொல்ற. முதல்ல குடிச்சதுக்கெல்லாம் 300 ரூபாய் கொடுத்துட்டு பாட்டில் வாங்கிட்டு போங்க. காசு இல்லாமல் சாராயம் குடிக்க மாட்டாங்க. உள்ளூர்காரன்னு நம்ப மாட்டேங்கிறானுங்க. எவ்வளோடா கணக்கு? இப்போ 2 பாட்டில் பழைய பாக்கி 300. கணக்கு சரியா வச்சுக்க. சரிண்ணா. மற்றவங்க அப்படி போயிட்டு மறந்து. யாரா அவனுக்கு ஊருக்கு புதுசா இருக்கு? சாராயம் குடிக்க மட்டும்தான். புரிஞ்சுதா? எவ்வளோடா பாக்கி தரணும் உனக்கு? உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அசலூருக்கு போனோமா, 5 பெத்த சம்பாதிச்சோமா, சத்தம் இல்லாம ஊர் வந்து சேர்ந்திருக்கணும். அதை விட்டு போட்டு அவன் கடையை உடைச்சி நாசம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்றீங்க? முதல்ல நாங்க கை வைக்கலீங்க, நாங்க கம்முன்னு தான் இருந்தோம். அசலூர்ல இருந்து எங்க ஊருக்கு வந்து எங்ககிட்டே சட்டம் பேசுறீங்களான்னு அவங்க தானுங்க மாமனை முதல்ல அடிச்சானுங்க. அதுக்கு திருப்பி கை நீட்டுறீங்களா? இல்லைங்க, எங்க மாமனை இது வரைக்கும் எங்க ஆத்தா கூட அடிச்சது இல்லை. ஊடிச்சது தின்னுட்டு ஊரம் அடிச்சா சும்மா விட்டுருவாங்களாக்கும். சரியப்பா, நீ சொல்றது நியாயமாவே இருக்கட்டும். கடைக்காரனுக்கு நஷ்டமாயி போச்சு, 3000 ரூபாய் கொடுங்கிறான். நீங்க கொடுப்பீங்களா? எங்ககிட்ட ஏதுங்க அவ்வளவு காசு? இத மட்டும் நல்லா சொல்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் முதலும் கடைசிமா சொல்றேன், அக்கம் பக்கத்து ஊர்ல எந்த பகையும் வச்சுக்க கூடாது. அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமையா பழகணும்பா. இதுக்கு மேல இது மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பஞ்சாயத்து பாரபட்சம் இல்லாம கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். நஷ்டமான கடைக்காரனுக்கு இந்த கல்லவரம் பஞ்சாயத்து 3000 ரூபாய் நஷ்டீடா கொடுக்குது. போங்கப்பா போங்க. நல்லா இருக்குடி. நேரமாச்சு, வாங்கடி போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்டி. ஐயோ, ரொம்ப அறிவாளிடி நீ. தொண பேசாம வா. ஆமாமா, என் மாமா கூட என்ன அடிக்கடி சொல்லுவாரு அறிவாளின்னு. மாமா புராணத்தை ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் இவகிட்ட பேச முடியாது. ஆமாடி, வா போலாம். பேசாம மாமனுக்கு சொல்லுங்க. ஏய், ஓடி உனக்கு ஒரு ஏதாவது போய் இருக்கான்னு பாப்போம். நில்லுங்க. உங்க வேலை தானா இது? என்னடா வாழை மாத்திர கொலைய தள்ள மாட்டேங்குதுன்னு பார்த்தா வாழைப்பூவை பூரா புடிங்கிட்டீங்கன்னா கொலை எப்படி தள்ளும்? அம்மா வையோ திட்டுவாங்க. கையை விடு நபி. ஆடி கையை விடுறா போய். என்னையா அடிச்சியல்ல, உன்னை அடையாம விட மாட்டேன்டி. எங்க போயிருப்பா இவ? முப்பாத்தாக்கா, பூங்குடிய பாத்தீங்களா? வேற இல்லையாத்தா? குளிக்க போறேன்னா ஆளக்கானா. ஏண்டி எங்கேயாவது போனா வீட்டுக்கு சீக்கிரம் வரணுங்கிற நினைப்பு வேணாமா? ஏண்டி அழுகுற? எதையாவது பத்தி பயந்துட்டியா? சரி சரி, அம்மா திட்டுவேன் தானே அழுகுற. அம்மா திட்ட மாட்டேன், அழுகாத. என்னடி ஆச்சு? வாய் திறந்து சொல்ல. அந்த முருகு பையன் வாழைத்தோப்புல கை வாடி வாடி.
என்னாச்சு சொல்லி தொலை. நான் குளிச்சுட்டு வாழை தூக்கு வழியா வந்துட்டு இருந்தேம்மா. அப்போ முருக பையன் என் கையை பிடிச்சிட்டம்மா. அப்ப வாங்கி பலர் நடந்துட்ட. சரி சரி அழுகாதம்மா, வேற ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் ஆகலம்மா. கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம் அந்த மாரியாத்தா தான் உன்னை காப்பாத்திருக்கா. அந்த பாழா போனவனுக்கு ஒரு சாவு வந்து தொலைய மாட்டேங்குது. இனிமேலும் நாளை கடத்தக்கூடாது. அப்புறம் அந்த எச்சக்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டான்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். சரி சரி நீ இதை பத்தி யாருக்கிட்டயும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத. நீ போய் முகத்தை அலம்பிட்டு வா. இங்க வா. உன் மாமன் கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஏமா சத்தியம்லாம் பண்ணணும்? மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன? அவங்கிட்ட சொன்னேன்னா அப்புறம் அடிதடின்னு ஏதாவது பிரச்சனை வரும். எதுக்கு தேவையில்லாத வம்பு? சொல்லாதம்மா, சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. என்னம்மா நீ இப்ப சத்தியம் பண்ணுவியா மாட்டியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். சரி சரி நீ போய் முகத்தை அலம்பிட்டு வந்து சாப்பிடு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வெளியில எங்கேயும் போயிடாதம்மா, வீட்டுக்குள்ளே என்ன போய் சாப்பிடு போ. மா அம்மா. யார் அது? நான் தான்மா. அண்ணம்மா, இந்த வந்துட்டேன் கண்ணு, உக்கார். என்னம்மா சாப்பிட்டியா? இப்பதான் சொக்கனும் கங்காடியும் சாப்பிட்டு போறானுங்க. அத்தா ஒரு மாதிரியா இருக்க, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஏண்டியம்மா என்ன ஆச்சு? என் தங்கம் ஏண்டியம்மா அழுகிற? அப்படி என்ன அத்தா உனக்கு கஷ்டம்? ஒண்ணு இல்லம்மா, என்னைக்கு பூங்குடி பெரிய மனுஷி ஆனாலும் அன்னில இருந்து வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அடி வெக்கம் கட்ட சிரிக்கி, உன் அம்மா நான் இருக்கேன்ல, நீ எதுக்குடி அழுகிற? இல்லம்மா, அவ பிறந்த கொஞ்ச நாளே அவங்க அப்பாவும் செத்து போயிட்டாரு. என்னைக்கு பூங்குடிய சொக்கம் கையில பிடிச்சு குடுக்குறேனோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதிமா. இதுக்கு ஏண்டி இவ்வளவு வெசனப்பட்டுக்கிட்டு கிடக்குற? இரு அம்மா அந்த வர. இந்த வர ஆடி மாசத்துலயே நல்ல நாள பாப்போம். ஆடி 5ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே சொக்கனுக்கும் பூங்குடிக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன அம்மா, ஆடி மாசத்துல போய் கல்யாணமா? ஆடி போடி கிறுக்கு பைப்புல. ஆடியாவது ஆவணியாவது கல்யாண வேலையை பாரு. செல்லம் கொஞ்சி ஜெயிக்கட்ட என்னாச்சுடா சுக்கனுக்கு பூங்கடிக்கா ஏதாச்சுடா ரெண்டு பத்து விரலுக்கா
கொஞ்சம் என்னவோ செஞ்ச உன்னோட வெக்கத்துல ராத்துக்கம் போச்சு ரகளையாச்சு நீ தந்த முத்தத்துல எங்கேயோ என்ன பழக்க வச்ச உன் பாவப்பட்டதுல என் கால ரெண்ட மறக்க வச்ச நீ என்ன தொட்டதுல ஓவக்கம் ஏ சொர்க்கம் உன்னை சுத்தி வர வைக்கும் இடைவெளியில் மூச்சுக்குள்ள முத்தெடுப்போம் அடி போதுங்காதே சும்மா விலகாதே ஆசை அடங்காதே வாடி தயங்காதே உசுருக்குள்ள உண்டா நிப்போம் பதுங்காதே என்னாச்சுடா சொக்கனுக்கும் போகடிக்கோ இன்னும் ஏதாச்சுடா என்ன பத்து வரலுக்கா வாலாட்டு கிட்ட வந்தேன் முறுக்கேறி நின்று ஒரு முட்டை ஆசை கிட்ட கொட்ட வந்தேன் மொத்தமா யுத்தமா சத்தம் போட்டு உசுப்புனா எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிற என்னன்னா, பண்ணையார் பையன் முருகன் கருப்பசாமி பொண்ணை கெடுத்ததா பிராது கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மதியம் 12:30 மணிக்கு பஞ்சாயத்து கூட போகுது. ஊர் மக்கள் அத்தனை பேர் தவறாம கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணுதானப்பா. இத பாருங்க, பஞ்சாயத்து என் குடும்பத்து மேல இருக்கிறதுனால நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். பஞ்சாயத்து பிராது நம்ம தலைவர் பையன் முருகன் மேல இருக்கிறதுனால தலைவர் தீர்ப்பு சொல்ல முடியாத நிலைமையில இருக்காரு. என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஊர் பஞ்சாயத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து கட்டுப்படணும். என்னங்க நான் சொல்றேன்? சரிதான்ப்பா. இப்படியே நேரத்தை போய்கிட்டு இருக்காம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன். அவ்வளவு எதுக்கு என்ன நினைச்சுன்னு கருப்சாமி பஞ்சாயத்துல சொல்லுங்க. என்னத்துங்க சொல்ல சொல்றீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயி விழுந்தா கல்யாணம். தலைவர் பையன் என் பொண்ணை தூக்கிட்டு போய் எங்க போய் காப்பாத்துறது? தூக்கிட்டு வர சொன்னதே நான் தான். ஐயோ என்னை விட்டுருங்க ஐயோ, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஐயோ, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ஐயோ, ஐயோ விட்டுருங்க ஐயோ. உன்னை முக்கியமா தூக்கிட்டு வர சொன்னதே அதுதான். போற இடத்துல பக்குவமா நடந்துக்க வேணாம். என்ன உள்ள நான் இலவசமா கத்து தரேங்கிறேன். தெரியாத பிள்ளையா இருக்கா? அது
அதுக்குள்ள என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டாயா. முருகன் மசம் நிக்கிறத பார்த்தா அந்த புள்ள சொல்றது நெசந்தான் போல இருக்குங்க. அதனால பஞ்சாயத்தா பார்த்து ஒரு நல்ல முடிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க. வாங்கி குடிச்சதெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் தெரியாதுங்க. இருங்கப்பா பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு அமைதியா இருங்கப்பா, நான் சொல்றது கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, இருங்கப்பா இருங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். தப்பு செஞ்ச பஞ்சாயத்து தலைவர் பையன் முருகனுக்கு 5000 ரூபாய் அபராதம் கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி தப்பு இனிமே நடக்காம இருக்கணும்னா முருகனோட அப்பா தான் பையனை கைவலிக்க பெரும்பாலும் அடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கு. பஞ்சாயத்துல சொன்ன அந்த அபராத தொகை பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கே போய் சேரணும். அப்படி அடிவாங்க மறுத்தா 10,000 ரூபாய் கட்டணுங்கிறது தான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. ஒரு பெத்த பாலத்துக்கு பஞ்சாயத்துல சொன்ன 10,000 நானே கட்டி தொலைக்கிறேன். போடா, என் மூஞ்சிலே முழிக்காத. சரியான தீர்ப்பு. இப்படியே இருந்தா ஊர் உருப்பிட்ட மாதிரி தான். உங்களை சும்மா விட மாட்டேன்டா. பஞ்சாயத்தா முடிஞ்சு போச்சுல்ல, கிளம்புங்க. என்னண்ணா தனியா புலம்புறீங்க? பின்ன புலமா என்ன பண்ண சொல்ற? இவங்களே தப்பு பண்ணுவாங்களாம், பஞ்சாயத்தை கூட்டுவாங்களாம், 5000 10,000 அபதாரம் போடுவாங்களாம். அந்த பணத்தை கட்டிட்டு மறுபடியும் தப்பு பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்க தான் 5000 10,000 இருக்கு. எல்லாம் தலை விதி. இதெல்லாம் பார்த்து நானும் ஜடம் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றது, 25 வருஷமா சோத்துல உப்பு படுத்திங்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இதை நாம புலம்பி என்ன பண்றது? இப்படியே போனா ஊர் உருப்பட்டும்ன்றா. இதை போய் ஓன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. இவங்களெல்லாம் அப்பயே வெள்ளக்காரன் சுட்டு கொண்டிருக்கணும். விட்டு வச்சாங்க பாரு. பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து, மண்ணாங்கட்டி பஞ்சாயத்து. எதை சொன்னாலும் தலையாட்டுவாங்க. அது பட்ட பகல்ல வாசல நிட்டு பூ விக்கிறவன் நான் தான் அத்தா. இந்த பாரு. அட நீயா? எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். எங்க கங்காணிய காணா? எங்கடா உன் மாம? நம்ம தம்பு நாயக்கரு பொள்ளாச்சியில இடம் வாங்கி புதுசா வீடு கட்டுறாராம். அதுக்கு நம்பிக்கையான ஆளு வேணும்னு மாமனை கையோட கூட்டிட்டு போயிட்டாரு. எப்ப வரானா தெரியல அத்தா. சரி சரி, உன் பொண்டாட்டி பூங்கொடி பின்னாடி பாத்திரம் கழுவுறா, நீ போ. வாசல்ல நின்னு பூ விக்கிற. அவங்க அப்பா நாட்டம் கண்ணு என்ன ஆயா? புளி பூரா வண்டு தின்றுச்சு. நான் அங்க இருக்கிற நாடார் கடைக்கு போய் புளிய வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். குழம்பு கொதிச்சதும் இறக்கி வச்சிரு. சரி ஆயா. அதான் ஆத்தா போயிருச்சுல்ல, வாடி போறோம். ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா? ஆத்தாவுக்கு ஒரு பேரனை பத்து கொடுப்போம் வா. சரியா? திரும்பி உட்காரு. உட்கார சொல்றேன். முதல்ல திரும்ப. அப்படியே கண்ணை மூடுங்கிறல்ல. 3 கண்ணை திறக்க கூடாது. அப்படியே வாயத்திற. இங்க இருந்து எடுத்துக்கிறேன். என்ன அப்படி பாக்குற? போலாமா? சும்மா இரு மாமா, யாராவது பார்த்தா உன்ன. தெரியுமா? உனக்கு என்னால தாங்க முடியாது. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். விளையாட்டு கூட இப்படி பண்ண மாட்டேன். மேல சத்தியம் பண்ணு.
என் மேல சத்தியமா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். மாமா மேல சத்தியம் பண்ணா ஆயுசு குறைச்சிடும். இன்னைக்காவது நிம்மதியா குடிக்கணும். கருப்புராயா, செங்கல்ராயா, கருவாயா, அங்க பாரு. சொக்கனா அவளை கண்டாலே ஓடுறாங்க. ஒரு பாட்டில் எடுத்துட்டு வரல. என்ன சொக்கா, காலையில இருந்து கடை பக்கம் ஆளையா காணோம்? காலையிலே வந்தா சரக்கு சும்மா கிடைக்குமா? நீ ஒரு இடம் கூட பிடிச்சவனப்பா. அது சரி, கங்காணி நாய்க்கரு செங்கல் சூளை வேலையா பொள்ளாச்சி போயிருக்கிறதா சொன்னாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அது நம்ம கடைக்கு குடிக்க வந்தவனுங்க தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்கப்பா. அவனு எடுக்கிறானுங்க. இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வா. சொக்கனுக்கு என்னத்துக்கு இவ்ளோ சாதம் கொடுத்தீங்க? சொன்னா எங்க கேக்குறானுங்க? என்னமோ போங்க. ஆமா, நேத்து பஸ்ல பச்சை தாவணி போட்டு ஒத்தி கும்முன்னு போனாலே யாரா அவ? நம்ம நாடார் வீட்டுக்கு உரமுறைக்கு வந்தவ. இவன் என்னடா எப்ப பார்த்தாலும் சாராய கடையில குடியிருக்கான்? ஏய், 4 பாட்டில் எடுத்துட்டு வாடா. சரிண்ணே. சும்மா ஜம்முன்னு இருந்தா அவளை போய் கோட்டை விட்டுட்டேன்டா. ஆமா, உள்ளூர்ல இருக்கிறத விட்டு போட்டு அசலூருக்கு போயிட்டீங்க. என்றா சொல்றீங்க? என்ன சொக்கம் பொண்டாட்டி பூங்குடிய சொல்றானே? உங்க சம்பவம் ஒன்றும் அவகிட்ட பலிக்கலையே. யார்கிட்ட சொல்றீங்க? தெரியுமாடா உங்களுக்கு? சொக்கம் கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை வாழைத்தோப்புல வச்சு கெடுத்துட்டாங்க. பூங்குடிய சும்மா சொல்லக்கூடாதா? அவள் சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே வானத்தோப்புல மைனருக்கு உனக்கு என்ன நடந்தது பொண்டாட்டி போய் கேளுடா. கொல்லாம விட மாட்டேன். போடா, பெருசா எங்கிட்ட பேச வந்துட்டான். போடா, வாங்கடா போலாம். ஒரு பாட்டில் விடா. சொக்கா, அவன் பேச்ச நம்பாதப்பா. அவன் நேத்துக்கு போய் சொல்லுவான். ஆயா, புகை வருதாயா? ஏண்டி
எங்க உன் புருஷனை ராத்திரியில இருந்து காணோம்? ஏதாச்சும் சொல்லிட்டு போனானா? இதோ வரேன்னு தான் சொல்லிட்டு போனாராயா. விடிஞ்சே போச்சு, இன்னும் ஆளையே காணும். முன்னதான் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு கிடந்தானா? கல்யாணமாகி 3 மாசத்துக்கு மேல ஆக போகுது, இன்னும் பொறுப்பு வரலன்னா என்ன அர்த்தம்னு வேணா? ஆக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டா தான் அடங்குவாவன். சும்மா என்ன பண்ணுது? சாப்பிட்டேன், என்ன பண்ணுது? தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன ஆயா? ராசாத்தி யாரும் பொறுக்க போகுது. சொல்லிடுறத யார்கிட்டயும் நான் தான் முதல்ல என் மாமா கிட்ட சொல்லணும். மாமா வந்துட்டியா? உனக்கு ஆயுசு 100 இல்ல 1000. இப்பதான் மனசுல நினைச்சேன், வந்துட்டேன். ஐயோ என்ன மாமா கணத்துல காயம்? சரி 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 மாமா, நானு அம்மா ஆயிட்டேன். யாருடி அப்பா? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரு அப்பன்னு கேட்டேன். என்ன மாமா சொல்ற? என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குற? ஏய் கையாடி, வாழைத்தோப்புல உனக்கு மைனருக்கு என்னடி நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா, குளிச்சுட்டு வரப்போ முருகு பையன் வந்து திடீர்னு கைய பிடிச்சிட்டா. நான் பலர்னு ஓங்கி அடிச்சிட்டேன். உங்க 2 பேருக்குள்ள ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவனோட கருதான் இன்னைக்கு உன் வயித்துல புள்ளையா வளர்ந்திருக்கு. இந்த விஷயம் அம்மாக்கு கூட தெரியும். இல்ல என் கூட பிறந்தவளுக்கும் பங்கு இருக்கா? உடனே கல்யாணம் என்னது என் மேல உள்ள பாசத்துல நினைச்சேன்டி. ஆனா அது பகல் வேஷம் இப்பதான் தெரிஞ்சுட்டேன். பேசாத மாமா, அம்மா பாவம் தெரியுமா? யாரடி பாவம்? எப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு எனக்கு துரோகம் பண்ணியோ? நீ எனக்கு கொண்டாடியே இல்ல, உன் ஆத்தா எனக்கு அக்கா இல்லடி. கொலையா பண்ணிடுவேன். சீதையை சந்தேகப்பட்டான் ராம, நான் ராமன் இல்லடி சகியே ஓ மாம. சீதையை சந்தேகப்பட்டான் ராம, நான் ராமன் இல்லடி சகியே ஓ மாம. கண்ணாடி மோதியோரு கல்லு நான் உடஞ்சேனே, காரணமே தெரியாம கற்பூரமா கரைஞ்சேனே. குண்டூசி கண்ணுல பாஞ்ச கொடுமைய உணர்ந்தேனே. பூரா வாழ்ந்த வீடு குண்டு குண்டு வச்சதிங்கு யாரு? குடும்பமேனும் பானச்சோரை உழைச்சி இங்க போட்டதிங்கு யாரு? தோழி கட்டி பார்க்கும் நேரம் தாளிக்கு இங்க கேள்வி கூறியாச்சே. 100 சன்னம் வாழும் முன்ன சொன்னதெல்லாம் மண்ணாகத்தான் போச்சே. மலை ஒண்ணு முறிஞ்சாச்சு, மனசெல்லாம் எரிஞ்சாச்சு. உன்னால பட்டவதி உள்ளார கொள்ளுதடி.
புள்ளைய புத்தி பொட்டலாமா வச்சது நிதானா மாமிசத்தில் மாசுபட்டு மறைச்சுக்கிட்டு வாழ்வது நிதானா என் ஜோடி நீதாமா இடி வந்து விழலாமா சீதையை சந்தேகப்பட்டாராம நாராமன் இல்லடி சகியே ஓமா நாராமன் இல்லடி சகியே நாராமன் இல்லடி ஐக்காடு சாமி ஊரையும் எல்லோரையும் நல்லபடியாக வச்சுக்கணும். ஏய் சொக்கா எந்திரா உனக்கு என்ன தலையில் இங்கே வந்து படுத்து கிடக்க? இந்த வயசுல உனக்கு என்ன நிம்மதி? உனக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. எவனோ ஒருத்தன் பேச்ச கேட்டு உன் பொண்டாட்டியை வெளியே அனுப்பிச்சு கண்ட இடத்துல படுத்திருக்கிய. உன் மாமா அந்த அப்படி நடக்குமா? நடக்குது. டேய் என்ன மாமனை நினைச்சுக்கிட்டா. வாடா வீட்டுக்கு போலாம். பூங்குடியை வீட்டுக்கு கூட்டு போ, நான் வரேன். ஊர்ல உள்ள பேச்ச கேட்டலாம் ஆடாகிறா. பூங்குடி நல்ல விடா. நீ போனே போடா லூசு போயில. இதெல்லாம் எப்படிதான் திருந்த போறீங்க? இப்பயும் சொல்றேன் வாடா. ஊரா பேச்ச கேட்டு ஊரே நாசமா போகுது. எப்ப திருந்த போகுது? இந்தாம்மா இத குடி. கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிட்டா. படுத்துக்கமா. மாமாவை பார்க்கணும் போல இருக்குமா. அவன் எங்க வேலையா சுத்திட்டு இருக்கானோ. மாமா கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுமா. என்னடி சொல்ற? கொஞ்ச நாளாவே என்கிட்ட மாமா சரியா பேசுறதே இல்லம்மா. நீ எந்திரி. பாத்து மெதுவா. இந்தாடா சாப்பிடு. மெதுவாடா மெதுவா. என் பேத்தி நினைக்கிற போல இருக்கு. ஆயா வா கண்ணு. அவளேதான். அவளுக்கு ஆயுசு 100. வந்துருச்சா மாமா? வா அண்ணா வந்து ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிடுங்க. வேணாம்மா இப்பதான் சாப்பிட்டு வரோம். தம்பி நல்லா இருக்கியா? இருக்கேன். சாப்பிடுக்கா. வேண்டாப்பா நீ சாப்பிடு. இப்பதான் சாப்பிட்டு வரோம். ராசாத்தி வா. மாமா கங்காணி மாமா இல்லாம வீடே வெடிச்சோடி போச்சுலமா. எப்ப வராருமா? சொல்லி அனுப்பியிருக்கேன். இந்த வாரத்துல வந்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட. நிம்மதியா சாப்பிடலாம்னா. மாமா நான் எந்த தப்பும் செய்யல மாமா. மாமா 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 என்ன மாமா என் மேல கோவம்? இங்க பாரு என்ன 2 அடி வேணா அடிச்சிரு. ஆனா என்ன பார்க்காம இருந்துடாத. நீ வெளில போறியா? ஏன் மாமா என்ன வெளிய போ சொல்ற? நான் என்ன தப்பு பண்ண? தப்பு நான் தான் பண்ணேன். உன்னை கல்யாணம் பண்ணல, அதுதான் நான் பண்ண பெரிய தப்புடி. எல்லாம் பேசாத மாமா. நீ இல்லனா நான் செத்துருவேன். நான் எவ்வளவு ஆசையா உன் பையன் என்ன எட்டி எட்டி உதைக்கிறான். இருடா அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? உன்னை என்னன்னு கேளு மாமா. என்ன மாமா கேளு மாமா. இங்க பாரு இங்க பாரு மாமா. மாமா உன் புள்ள என்ன எட்டி எட்டி உதைக்கிறான் மாமா. செத்து தொலைய வேண்டியதானே. உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னமாச்சு? கத்துன
அது ஒண்ணும் இல்ல ஆயா. மாமா உதட்ட கடிச்சு வச்சிட்டாரு. இதையெல்லாம் யாராவது வெளியில சொல்லுவாங்களா? கிறுக்கு பயப்பட. கூடு விட்டு கூடு பாயிர வித்த கத்துக்கிட்டவன் தானே? ஆமா சாமி. கொப்பன் சாகும் போது சிரிச்சுக்கிட்டே செத்தானா? ஆமா சாமி. உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? கொப்பனோட வேலை தான்டா. இப்ப பாரு இவனை எப்படி ஓட்டுறன்னு. ஓம் ஜக்கம்மா சூரகாளி பத்திரகாளி ஜக்கம்மா தாயே தொட்டாளகர பகவதி வா வந்து இறங்கி வா. சாமி குழந்தை நீ காப்பாத்திட்ட சாமி. ஏப்பா சொக்கா உன்னை எங்கெல்லாம் பாத்துறது? ஏனுங்க யார் செத்துறாங்களாங்க? ஐயோ ஏப்பா உனக்கு எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பா? இல்லைங்க நம்மள அதுக்கு தானங்க தேடுவாங்க, அதான் கேட்டேனுங்க. இல்லப்பா உன் பொண்டாட்டி பூங்கொடி வயிற்று வலியில ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. சதா மாமா மாமான்னு உன்னையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. நீ அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு வாப்பா, அவன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்படி இருக்கிறத விட செத்துட்டா ஒரே அடியா தூக்கி போட்டு போயிடலாம். சொக்கா அப்படிலாம் சொல்லாதப்பா. டேய் சும்மா இருடா. சொக்கா அவன் அப்படி என்ன சொல்லிட்டான்னு இப்படி கோவப்படுற? சே ஏன்டா இங்கேயும் வந்து இளவு எடுக்கிறீங்க? அட ஏத்தத பாரு, பொண்டாட்டிக்கு வயிற்று வலின்னு சொன்னதும் கண்டுக்காம போறா. டேய் சொக்கா நில்லுப்பா. அட சொக்கா. ஐயோ ஏம்மா அரக்கணி அத குடுக்கா. என்னக்கா? இந்த பூ. பூவா? ஏதுக்கா? தோட்டத்துக்கு பூ பறிக்க போயிருந்தேன். பூங்கொடி ஞாபகம் வந்துச்சா, பூ பறிச்சிட்டு வந்தேன். அத கட்டி தலையில வச்சு விடு. சரிக்கா. ஏமா பூங்கொடி வயிறு வலி பரவாயில்லையாம்மா? உன்னை தாண்டி கேக்குறாங்க. பரவாயில்லக்கா நல்லா இருக்கேன். ஏன் அண்ணா உன் தம்பி வந்தானா? எங்கக்கா அவன் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். வருவான்க்கா. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் தம்பிக்கு வக்காலத்தை வாங்குறத விடு முதல்ல. அசலூர்காரனுக்கு பொண்ணை கொடுத்திருந்தா அடிச்சு புடிச்சு வந்திருப்பான்ல. என்னக்கா சொல்ற? உன் தம்பி சும்மா வந்து பாக்கலனாலும் பரவாயில்ல, புள்ள வயிற்று வலியில துடிச்சு உசுறு போய் உசுறு வந்துச்சு. இதுக்கு கூட பாக்க வரலனா எப்படிங்கிற? இருந்தாலும் உன் தம்பிக்கு நீ ரொம்ப தான் செல்லம் கொடுத்து வச்சிருக்க. ஆளானப்பட்ட அரசனா இருந்தாலும் பொஞ்சதைக்கு புருஷன் தானே. நீ எங்களை தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல, எங்க மனசுல பட்டதா சொல்றோம். அதுக்கு மேல உன் இஷ்டம். வாக்க போலாம். பூங்கொடி உடம்ப பாத்துக்கமா. கண்ணு முடிச்சிட்டான்ல, என்ன வரும்னு கேளுங்கப்பா. இப்ப என்ன நடந்ததுன்னு கிணத்துக்குள்ள உள்ள போன ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்திருந்தா என் தங்கச்சி அவளுக்கு என்னடா ஆகுது? ஐயோ அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என்னையா நடக்கணும்? இப்ப என்ன நடந்துச்சு? என்ன முடிஞ்சிச்சு? யோ சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு மூக்கு முட்டை தின்னுட்டு மொய் எழுதிட்டு போனீங்களே, இன்னைக்கு என் வாழ்க்கை நடுத்து வைக்கதிருச்சு. என்னையா பண்றது? வாழ்றதா சாகுறதா தெரியாம நடுமுச்சந்தில நிக்கிறையா? என்ன நடந்தது ஏதுன்னு தெரியாம நீ ஏன் மனசுக்குள்ள இப்படி ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசியா? எப்படிப்பா விவரமா சொல்லுப்பா. யோ அவ முழுகாம இருக்காயா? சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானப்பா. கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆச்சு. மறுத்து வச்சு கையை பிடிச்சி பார்த்து சொல்றா 4 மாசம் முழுகாம இருக்கான்னு. சொந்தோன்னு நம்பிதாய பொண்ணை கட்டினேன். அதுக்கு இப்படியா ஏமாத்துறது?
இப்படித்தான் யாரையும் நம்ப முடியல. உன் மனசுல நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? மூக்கு முட்டை குடிச்சுட்டு உடம்புல கிடக்கிற துணிமணி எங்க கிடக்குன்னு கூட தெரியாம குப்புற அடிச்சு படுத்துடுற. திரும்ப வந்து கருமத்தை குடிக்க போற. உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி நான் வார்த்தை கேளுமா. அவன் வயிற்று வலியால துடிச்சதை பார்த்து ஊரே நொச்சு கொட்டுச்சு. அந்த இறக்கம் கூட உனக்கு இல்லையாடா? ஏண்டா கேக்குறாங்கல்ல, ஊமா கொட்டா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், அவ வயிற்று வலியால துடிச்சதை விட மாமா வரலையேன்னு துடிச்சதாண்டா அதிகம். சொல்லுடா ஒன்னதான். வேண்டாம், நான் பேசாத வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. நான் பேச ஆரம்பிச்சேன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும். டேய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? கூட பிறந்த பொறுப்புங்கிறதுனால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதே மத்தவங்களா இருந்தா உன்னை சும்மா விட்டுப்பாங்களா? நானும் அக்கா பொண்ணுங்கிறதுனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். இதுவே அசலா இருந்தா நான் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். வேண்டாம், என்ன பேச வச்சிடாதீங்க. டேய், வேண்டாம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்டா. எதை தெரிஞ்சுக்கணும்? டேய், உன்னை நம்பி என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்டா. அவளை வாயு மயிருமா கொண்டு வந்து விட்டுட்டு இப்படி வந்து கூட பாக்கலன்னா என்னடா அர்த்தம்? நம்ம வீட்டு மானம் சந்தி சிரிக்க கூடாதுன்னு தான் என் மனசுல உள்ள கஷ்டத்தை பொத்தி பொத்தி வச்சு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். டேய், சந்தி சிரிக்கிற அளவுக்கு இப்ப என்னடா ஆச்சு சொல்றா? சொல்லுமா. டேய், ஏனாமா அக்கா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மனசுக்குள்ளே வச்சு போராடிட்டு இருக்கேன். அடச்சி, இவ்வளவு பேசானதுக்கு அப்புறம் அக்கா என்ன தம்பியடா? பொடி வச்சு பேசாம விஷயத்த சொல்றா. சொல்லட்டா? சொல்லுடா. சொல்லி தொலையண்டா. எவனுக்கு அப்புறம் பிள்ளைக்கு நான் அப்பலாம் புதுசா ஒரு கதையை சொல்றேன். உனக்கு ஒண்ணு தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடியே முருகன் மேலுக்கு முந்தி வச்சிருக்கா. டேய், ஏன் புள்ளைய பார்த்தா கெட்டு போடுவேன்னு சொன்னேன். ஏன் புள்ளைய பார்த்தா கெட்டு போடுவேன்னு சொல்றேன். ஏண்டா இப்படி வாய் கூசாம அபாண்டமா என் பொண்ணு மேல பைய சுமத்துறியடா? அந்த முருகன் பையன் அவளை கெடுக்கலடா, அவளை கெடுக்கல. வாழைத்தோப்புல பூங்கடி பூ பறிக்க போயிருக்கா. அந்த எடுபட்ட பையன் பூங்கடி கைய பிடிச்சு எடுத்திருக்கா. பூங்கடி அவனை ஓங்கி அரைஞ்சிட்டு என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னாத்தா. இவங்கிட்ட சொன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமேனுதான் உன் மாமா கிட்ட சொல்லாதன்னு நான் தான் சத்தியம் வாங்கினேன். எருமை இடம் இல்லாம இறக்காட்டுக்குள்ள இறங்குமா? கேட்டியா அத்தா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு யாராவது சத்தியம் வாங்குவாங்களா? என்ன சொல்றீங்க? நீ ஒண்ணு சொல்ற, அவன் ஒண்ணு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சத்தியமா சொல்றேன்டா, எந்த தப்பு நடக்கல. உன் கூட பிறந்தவடா, அக்கா சொல்றது கேளுடா. போதும்டா சாமி, போதும். என்னைக்கு போய் சொல்லி உன் பொண்ணை என் தலையில வச்சு கட்டினியோ அன்னைக்கே நீ எனக்கு அக்காவும் இல்ல, நான் உனக்கு தம்பியே இல்ல. அக்கா தம்பிங்கிற உறவு இந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு. இனி நான் செத்தா கூட என் முகத்துல முடிக்காது. டேய், ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை தாண்டா புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. நீ ஊரா மேல வச்சிருக்க நம்பிக்கைய கூட உன் கூட பிறந்த மேல வைக்க மாட்டேங்கிறியடா. நான் நம்பிக்கை வச்சு நாசமானதெல்லாம் போதும். எவன் கெடுத்தானோ அவனுக்கே போய் கட்டி வேண்டி போடி. என் புள்ள வாழ்க்கை கெடுத்துட்டியாடா. நீ நல்லா இருக்க மாட்டேடா. நீ நல்லா இருக்க மாட்டேடா. நான் செத்தா கூட நீ என் மூஞ்சில முழிக்க கூடாதா? நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. யாரும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேடா. நீ நாசமா போயிடுவ. என் புள்ள வாழ்க்கை கெடுத்துட்டியாடா. என் புள்ள வாழ்க்கை நாசமாகிட்டே. ஐயோ, என் புள்ள வாழ்க்கை போச்சே. கூட போறவனுக்கு கட்டி கொடுத்து இனிமே நான் செத்தா கூட வாய்க்கரிசி போட இந்த குடும்பத்துல யாரும் வரக்கூடாது. எனக்கு தம்பி இல்ல, அம்மா இல்ல. போங்க, போங்க எல்லாரும். ஐயோ, பாத்துமா பாத்து. பொறுமையா நட. ஏதா சாப்பிட்டியாடி? புள்ள தச்சுக்காரி தனியா போலாமாடி? அடியாத்தி, தனியாலாம் போகாத. புள்ளைக்கு என்னடி ஆச்சு? எங்கடி போன தனியா விட்டுட்டு சுந்தரம் வீட்டு சேவத்துல சாஞ்சு கிடந்தா? ஐயோ, வாமா பாத்து. என்னமாச்சு? என்னாச்சு உனக்கு? பாத்துமா, உட்காரு.
சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம புள்ள வெறும் வயித்துல இருக்கு, கஞ்சி தண்ணி வச்சு கொடு. தரேம்மா. நல்ல வேலை நாங்க பார்த்தோம். புள்ளைய பத்திரமா பாத்துக்க. நாங்க வாரோம். நீ உட்காந்துருமா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏமா அழுதுட்டு இருக்க? இந்தாம்மா சாப்பிடு. பிசைஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. வந்துருவாமா, வந்துருவான். பார்த்துட்டேன், பொழுது விடியறதுக்குள்ள வந்துருவான். போனதுல இருந்து உன்னை பத்தி என்ன பேசிட்டு இருந்தா? அவ என்ன பத்தி நினைக்கிறாளா? அவ சாப்பிட்டாளா, தூங்கினாளா அப்படின்னு வாய் ஓயாம அவ உன்னை பத்தியே நம்ம பேசிட்டு இருந்தா. வந்துருவாமா சீக்கிரமா. இந்தா நீ சாப்பிடுமா. இப்ப என் மாமா என்ன சந்தேகப்பட்டுச்சோ அப்பவே எல்லாமே செத்து போச்சுமா. உனக்கு எப்படி அத்தா இதெல்லாம் தெரியும்? கேட்டமா, எல்லாத்தையும் கேட்டேன். இந்த வயசுல எதை கேட்க கூடாது அதையெல்லாம் நான் கேட்டேன். மாமா என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுப்பா. ஒண்ணு பேசினதாம்மா என்னால தாங்க முடியலவா. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ? கங்கணி மாமா இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது இல்லவா? ஆமாமா, நானும் அதுக்குதான் காத்துட்டு இருக்கேன். மாமா வந்தாதாம இதுக்கு ஒரு முடிவு தெரியும். ஊரு தான் இப்படி இருக்குன்னா சொக்கனுக்கும் பூங்கடிக்கும். ஏன்டா இப்படி ஆச்சு? கங்காணி குடும்பத்து ஏன்டா இப்படிலாம் நடக்குது? கடவுளே, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? சொக்கன் குடும்பத்துல ஏன்டா குழப்பத்தை உண்டு பண்ற? இந்த சின்ன சிரிச்சுக்க என்னடா பாவம் பண்ணாங்க? ஒன்னா இருந்த குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு நிக்குதுடா. ஐயோ கடவுளே, கண்காணி வந்தா நான் என்ன பதில் சொல்வேன்? நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு பொம்பளை சோகம் கேக்குதா? சொன்னா கேட்காத. ஊர்ல ஒரு பொண்ணை விட்டு வச்சிருக்கியா நீ? பாவண்டா அந்த பூங்குடி. அவ வாழ்க்கைய கெடுத்தது இல்லாம அவ புருஷன்கிட்டே போய் இல்லாத பொல்லாதையும் சொல்லிருக்க. சொன்னா கேளு. இவனாடி பையன் பிள்ளையாடி பத்தி வச்சிருக்க. ஒருத்தருக்காக இத்தனை நாளா நான் சேர்த்து வச்சிருந்தா என்னுடைய மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுற சொல்றியா? பாவண்டி, அந்த பொண்ணு அன்னபூர்ணி மடியேந்தி வந்து மடிப்பிச்சு கேக்குறாடி. என் பொண்ண என் தம்பியோட சேர்த்து வைன்னு காலில் விழுந்து கெஞ்சிராடி. ஊருக்குள்ள நான் தலைவர் பையன் தருதல. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ சொக்கண்ட போய் கேப்பேன்? என் பையன் உன் பண்டாட்டியை கருத்துனா அவளை ஏத்துக்கான்னா இந்த தருதலைக்கு ஒரு கால் கட்டு போட்டு தொலைக்கலாம்னா சுத்துப்பட்டு 18 கிராமத்திலயும் இவன் பேரு நாரி கிடக்குதடி. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டடி. நான் செத்து இவன் கொல்லி போடுறத விட இவனை கொண்டுட்டு நான் கொல்லி போடுறேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத செங்கல் மேல ஊசி நீ நம்ம பார்த்துட்டு நிற்கிற. கிளம்ப, லோடு ஏற்று. இனி 4 வண்டிக்கு ஏற்றணும். 12 மணிக்குள்ள வேலை முடியணும். சீக்கிரம் சீக்கிரம் இறங்க. அங்கே என்ன வண்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம யாருது? சீக்கிரம் சீக்கிரம் போங்க 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 போங்க. ஏம்பா யாருங்க? கண்காணி எங்கப்பா? பேசுறியா? ஆமா, அங்க வேலை செய்யறாரு. போங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். வேடிக்கை பார்க்காதீங்க, சீக்கிரமா ஏத்து. ஒன்று தாயே, வாமா சீக்கிரம். லட்சுமி
எடுத்து கொடு டக்குன்னு. டேய் கண்காணி. டேய் லட்சுமணா, எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். இந்தா வரேன்டா. நீ பார்த்து மேல வா. ஆள்லன்னு சொல்லி சும்மா நிக்க கூடாது. சீக்கிரம் போய் லோட ஏத்துங்க. டேய் லட்சுமணா, எப்படா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏடா பொள்ளாச்சியில எதுவும் வேலையா? எனக்கு எந்த வேலையும் இல்லடா, உன்னை பார்க்க தான்டா வந்தேன். வா அந்த பக்கம் போய் பேசலாம். நல்ல காத்தோட்டமா தான் வாழ்ந்துட்டு இருக்க. இதான் வீடா? ஆமாடா, இதுதான் நான் தங்கி இருக்கு வசந்த மாளிகை. கண்காணி கொஞ்சம் தவிக்குது, கொஞ்சம் தண்ணி குடுறா. இந்தா குடி. அப்பா சூப்பா. என்ன விஷயமாடா பொள்ளாச்சிக்கு வந்த? பொள்ளாச்சியில் எனக்கு ஒரு வேலையும் இல்லை, உன்னை பார்க்க தான் வந்தேன். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடா? என்ன மாப்பிள்ள எப்படி கேட்ட? உன் மாப்பிள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? யாரு சொக்கனா? பூங்கொடியை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான்டா. என்னடா சொல்ற? மைனர் பூங்கொடியை கெடுத்தான்னு சொல்லி ஊரெல்லாம் பரவலா பேசி இந்த காரணத்தை வச்சு வீட்டை விட்டு துரைச்சிட்டான்டா. நீ வந்தா தான் ஒரு முடிவு தெரியும். உடனே கிளம்பி வா. எழுதி என்னடா பண்றது? வாடா போயிட்டாங்க, என்னன்னு பார்க்கலாம். இல்ல மாப்பிள்ள, அவங்க ரெண்டு சிரிச்சுங்கடா. அவங்க என்னடா பாவப்பட்டாங்க? ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இல்ல மாப்பிள்ள, இங்க இருந்து இப்ப நான் திடீர்னு ஊருக்கு போக முடியாது. நாக்கிற வர நம்பிக்கையான ஆள் வேணும்னு என்னை விட்டுட்டு போயிருக்காரு மாப்பிள்ள. மாப்பிள்ள எனக்கு ஒரு உதவி செய்யா? என்னடா பண்ண சொல்றா? ஒரு 2 நாளைக்கு மட்டும் இங்க இரு மாப்பிள்ள. நான் போயிட்டு என்னாச்சுன்னு ஒரு 2 பாத்துட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. எனக்கே தெரியுமில்ல, எனக்கு ஆஸ்துமா, இந்த தூசிலாம் ஒத்துக்காதடா. எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு மாப்பிள்ள. சரி போயிட்டு வா, சீக்கிரம் 2 பேரும் சேர்த்து வச்சிரு. பார்த்து பூங்கொடி பாவம், அவ என்ன பண்றாலும் வயிற்றுக்குள்ளதாச்சு. சந்தோஷமா சரியா? அரிசி பருப்பு எல்லாமே இங்க இருக்குமா? சரிடா, நீ பொங்கி சாப்பிட்டுக்க. 2 நாள் கண்டிப்பா நான் வந்துடுறேன் மாப்பிள்ள. ஃபேன் இருக்குல்ல? கொஞ்சம் முன்னாடி இருந்தா வசதியா இருக்கும். நடந்து ஒரு கால் வலி. அக்கா, யாரு? அட கங்காணி, நீயா வந்துட்டியா? ஆமாக்கா. வா உள்ள வா. வாடா, அந்த பைய கொடுற. இந்தாக்கா. என்னக்கா ஆச்சு? ஏன் அழுகுற? என்ன நடந்ததுன்னு சொல்லுக்கா முதல்ல. சொல்லுவேன். என்னக்கா நீ இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. இப்ப சொக்க எங்க? கனியூர்ல ஒரு இழவு விழுந்துருச்சுன்னு சொல்லி கச்சேரிக்கு போயிருக்கான். தூங்குறாங்களா? அண்ணா பூங்குடி, யாரு? மாமா வந்திருக்கணுமா? பூங்குடியா? எப்போ வந்தீங்க? நேத்தே வந்துட்டாத்தா. நல்லா இருக்கியா மாமா? இருக்க. நீங்க எல்லாம் இருக்கப்ப எனக்கு என்ன ஆத்தா குறை? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மாமா வரலையா மாமா? ராத்திரி தான் ஆயா எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. மாமா வந்துட்டேன்ல, இனி எந்த கவலையும் பட வேணாம். சொக்கனை வந்து முன்ன நிறுத்திடுறேன். சரியா? அண்ணன் எங்க? அம்மா தூங்கிட்டு இருக்கு. வாங்க மாமா. எழுப்பாத்தா. அம்மா, கங்காணி மாமா வந்திருக்காரு. அம்மா, அம்மா எந்திரிமா. ரொம்ப சரியா தூங்குது போல. அம்மா, மா என்னாச்சு? காய்ச்சலா? உடம்பு சில்லுன்னு தானே இருக்கு. அம்மா என்னம்மா, என்ன பண்ணுது? அம்மா, கங்காணி மாமா, அம்மா எந்திரிக்க மாட்டேங்குது. மா, அம்மா, மா, எந்திரிமா. என்னாச்சு? என்னாச்சு மாமா? அம்மாக்கு என்னாச்சு? நீ சொல்லு மாமா, என்னாச்சு மாமா? சொல்லு மாமா, என்னாச்சு அம்மாவுக்கு? பாட்ட நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க.
கங்காணி என்னாச்சு? அண்ணன் இறந்துட்டாயா? எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவனுடைய காரியத்தை பாரு. இந்த இதை செலவுக்கு வச்சுக்கோ. நீ எப்போ மாமா வந்த? ராத்திரி வந்துட்டேன். உட்காரு. நீ வந்த தகவலே தெரியல. விஷயம் தெரியுமா? என்ன சொல்லு மாமா. சார என்ன கேளு, இதுக்கே அழுற? இந்த குடி குடி மாமா, குடிங்கிறல்ல, அதான் தந்துட்டல, குடி. நம்ம அண்ணா நம்மளை விட்டுட்டு போயிட்டாடா. சந்தோஷமா குடி மாமா, குடி. இந்த சந்தோஷமா குடி. என்னடா ஆச்சு உனக்கு? செத்தது உங்க அக்காடா. உனக்கு வாழணும்னு தெரியாது. என்னைக்கு என்ன ஏமாத்தி அவ பொண்ணை என் தலையில கட்டினாலோ அன்னைக்கு அவ செத்துட்டா. எந்த நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்க? பூங்கொடி கெட்டு போயிட்டா. அக்கா அவ ஒண்ணு தெரியாம நடிச்சு அவளை என் தலையில கட்டிட்டா. உன் கூட பிறந்தவட உன்னை ஏமாத்துடா. தான் வரல, தான் கண்ணையே குத்துரு மாறிடா. எல்லாமா ஏய் நிறுத்துறா. தெருவில் இருக்க தருதலை பேச்சு கேட்டுக்கிட்டு நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த காரியம் முடியட்டும், உன்னை நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரி வா போலாம். நான் வரல மாமா. உன் மாமன் கூப்பிடுறேன், வர்றியா இல்லையா? நான் வரலங்கிறல்ல. உங்ககிட்ட இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லடா. நீ பணத்துக்கு தப்படிக்கிற வந்தாண்டா. ஊருக்குள்ள ஒரு பணம் வந்துச்சு, வந்து தப்படிச்சுட்டு போ. பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க பாக்குறியா? ஐயோ ஆண்டவா, நான் வரவே மாட்டேன். இதுக்கு மேல அவனை கூப்பிட மாட்டேன். அப்படி கூப்பிட்டாலும் அது எனக்கு மரியாதை இல்லடா. வயசுக்கு மூத்தன்ற முறையில சொல்றேன்டா. பிறப்புங்கிறது ஒரு ஜென்மந்தாயா. அடுத்த ஜென்மத்துல ஒன்னா பிறக்க போறோமா இல்லையான்னு தெரியாதியா. சொக்கா, ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறமும் அவன் மேல இருக்கிற கோவத்தை மறக்கலன்னா அவன் மனுஷனே இல்லடா. இதுக்கு மேல உங்க அக்கா சாவுக்கு போறதோ போகாதோ ஓ இஷ்டம். பகலில் அஸ்தமித்ததா நியாயமா? இது நியாயமா? என் காற்றுக்கு இன்று மூச்சு முட்டியதா? பெத்த புள்ள போல என்ன பொத்தி பொத்தி வளர்த்தா. இருந்தாலும் எனக்கு ஊட்டி விட்டு ரசிப்பா.
பகலில் அஸ்தமித்ததா நியாயமா இது நியாயமா என் காற்றுக்கு இன்று மூச்சு முட்டியதா வேண்டப்பா என்னை விட்டுரு என்னை ஒண்ணு பண்ணிடலாம் போனான்னு தெரியலையே என் பேத்தி பூங்கடியை பாத்தீங்களா? அம்மா 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 என் பேத்தி பூங்கடியை பாத்தீங்களாமா? பாக்கலீங்களே. பாக்கலையா? பூங்கடியை பாத்தியாடா? அதான் தேடிட்டு இருக்கேனக்கா. நான் போய் கூட்டு நீ கலந்துட்டு இருக்க. நான் இருக்கப்ப நீ ஏக்கா கவலைப்படுற? நீ போ. வீட்டுக்கு போய் பத்திரமா இரு. எங்க போயிருப்பா? ஏக்கா அம்சவனிக்கா பூங்கடிங்க வந்தாளா? இங்க வரலைங்க. அண்ணாச்சி பூங்கடி இந்த பக்கம் தான் வந்தாளா? பார்க்கலையேங்க. நம்ம சுகம் பொண்டாட்டி பூங்குடி மாதிரில இருக்கு. பூங்குடி நீ எதுக்குமா இங்க வந்த? எனக்கு என் மாமாவை பார்க்கணும். அவர் இருக்காரா? இப்ப ஆளை காணுமா? யார் சொன்னாலும் அவர் வர மாட்டேங்கிறாரு. அவரை பார்க்காம என்னால இருக்க முடியலண்ணா. அவருக்காக தான் நான் ஊசிரை பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இடத்துக்குலாம் நீ வரக்கூடாதுமா. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போமா. சொக்கம் வந்தா நான் கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேம்மா. நான் வரேன். அவரை மறக்காம அனுப்பி வைங்கண்ணா. கண்டிப்பா நான் அனுப்பி வைக்கிறேன். போமா. பாத்து போமா. பிள்ளையாரப்பா, எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. என் மாமனும் என்ன கைய விட்டுட்டா. நான் எங்க போறது? என் பிள்ளைய என்ன பண்றது? நீதான் எப்படியாவது எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். என் மாமனோட சேர்த்து வைக்கணும் பிள்ளையாரப்பா. எங்க அத்தா போன? உன காலையில தேடிட்டு இருக்கோம். சாராய கடைக்கு மாமன் பார்க்க போயிருந்தேன். அங்கேயும் மாமா இல்ல. அங்கெல்லாம் பொம்பளை போயிடும் போக கூடாதா? எதுக்கு அழுகுறவ? எதுக்கு அழுகுற? மாமா இருக்குல்ல? மாமா பார்க்கணும். மாமா நான் மாமனை போய் பார்க்க. நான் கூட்டிட்டு வரத்தா? மாமா கூட்டு வரங்கிறேன்ல, வாத்தா. பூங்குடியே வந்துட்டா பாரு. என் கண்ணு எங்க ஆத்தா போயிருந்த? சித்த நேரம் ஒன்ன காணன்னு ஈர கொலைய ஆடி பறிச்சாத்தா. அவ சொக்கனை பார்க்க கோவிந்த கடைக்கு போயிருக்காங்க. அனி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக கூடாது கண்ணு. உள்ள தச்சு உடம்பு என்னத்துக்கு ஆகும்? தண்ணி
ஒண்ணும் இல்லம்மா. பயப்படாதீங்க, என்னன்னு பாக்குறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. காலையில இருந்து அண்ணன் தண்ணி திங்காம வெறும் வயித்துல இருக்கான். அவளுக்கு ஏதாவது கஞ்சி தண்ணி வச்சு கொடுங்க, சரியாயிடும். அவளை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் வரேன். அது ஒண்ணும் இல்ல மஞ்சுளா, பசி மயக்கம். ஐயோ, எப்படியா சோறு தண்ணி இல்லாம கிடப்ப? எங்க ஆச்சொல்லு ஆச்சொல்லு. மாமா கூட என்ன சேர்த்து வைக்கிறீங்களா? நான் எந்த தப்பும் பண்ணல. உங்களை விட்டு எனக்கு வேற யாரு இருக்கா? நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறான்டா. எங்க அப்பனை கொல்லணும். அண்ணன் நின்றுட்டு நேரா உட்காந்துரு. சீட்டு விட்றா டே, பஞ்சு வச்சு சீட்டு விட்றா. என்னடா சொக்கா, ஈடி தான் வாங்குவேன், பஞ்சு வச்சு சீரடெல்லாம் கேட்குற? இப்படி எவன் குடிக்க சொன்னா? என்னதான் நான் இல்லாம சேர்த்து வச்சு என்னடா பண்ண போற போடாடே. அப்பாவை பாருடா செல்லம், அப்பாடா. அவனுக்கு முருகன் போய் ஆளுக தானே. ஆமா, இன்னைக்கு எந்த அப்பாவை புள்ள மாட்டிச்சோ யார் எப்படி போனா நமக்கு என்ன சொக்கா? இனி அவனுங்களை இப்படியே விட்டுறக்கூடாதுடா. இப்படியே விட்டு விட்டு தான் அவங்க ஊரே நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவனுங்கள யார் இவ பைத்தியக்காரியா இருக்கா? இந்த ஊர்க்காரன் பூரா முட்டாளுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சொக்கும் பொண்டாட்டி பூங்குடி இருக்காளே, அவளை நான் கெடுக்கவே இல்லை, கெடுத்துட்டேன்னு ஒத்த பொய்ய தான் சொன்னேன். என்ன சொல்றீங்க? அப்ப பூங்குடியை கெடுத்தன்னு சொன்னது பொய்யா? பூங்கொடி நெருப்பு மாதிரி. அவன் கையத்தான் எட்டி பிடிச்சேன், முட்டாவாறு புளிர்னு ஒண்ணு கண்ணத்துல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ராத்திரி தூங்க முடியலடா. அவ அடிச்சது குய்ய சத்தம் தான் கேக்குது. இங்க வாகன்னு சொன்னா கேளு.
என்ன எதுக்குடா கொல்லுவேன்? என் வாழ்க்கை கெடுத்தது இல்லாம எதுக்கு கேக்குற? நான் எங்கடா உன் வாழ்க்கை கெடுத்தேன்? நீயா தான்டா கெடுத்துக்கிட்ட. என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டியை கெடுத்தேன்னு சொல்லிட்டு நான் தான் உன் பொண்டாட்டி கெடுத்தேன்னு சொன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? சபாஸ்ரா கேட்டாம்பர் ஒரு கேள்வி பாம்புக்கு தேல் கொட்டின மாதிரி. நீ எல்லாம் ஒரு மனுஷன் சொல்லி இந்த ஊர்ல நடமாடிட்டு இருக்க. டேய், என் மேல வச்ச நம்பிக்கை கூட உன் பொண்டாட்டி மேல வைக்கலையாடா? ஒரு மனுஷனுக்கு சொந்த புத்தி இல்லைனாலும் சுய புத்தியாவது இருக்கணும். அவளா ஏன்டா நான் கெடுத்தேன்னு ஒரு பொய் சொன்னதுக்காக உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்ட. இன்னைக்கு அவ கெட்டு போல உத்தமி பத்தின்னு தெரிஞ்சு போச்சு. அவளை அன்பா பேசி கூட்டிட்டு வந்து நீ மறுபடியும் குடும்பம் நடத்துவ. நாளைக்கு இதோ நிக்கிறானே இவன் சொல்லுவான் உன் பொண்டாட்டி கெடுத்துட்டானு. அப்போ துரத்தி விட்டுருவியா? பெருசா பேச வந்துட்டான். போடா. இப்ப அழுது என்னடா பிரயோஜனம்? இத முதல்ல யோசிச்சிருக்கணும். சுக்கா ஐயோ மாமா வந்துட்டியா? முகுடி காலில் இருந்து மன்னிப்பு கேட்கிறேன் மாமா. ஏன் மாமா சும்மா அழிக்கிற? கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பூக்கொடி அனுமதி அரைச்சு குடிச்சுட்டேன். தாயை கேட்டு ஊசை இழுத்துக்கிட்டு இருக்கா. உன்னை பார்க்க துடியா துடிக்குதுடா. மனுஷனா மிருகமாடா? என்ன ஜென்மண்டா நீ? தெரிஞ்சிருந்தா உன்னை கருவலையே அடிச்சிருப்படா. உனக்கா இந்த ஜென்மம் மட்டும் இல்லடா, 7 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாதுடா. ஏண்டா கொண்டு இப்ப என் பேத்திய போற மாறு செய்ய கருவாட அடிச்சுட்டியடா. ஒன்ன சில வயசுல எப்படி அடிச்சு வளர்த்துலாம் பேச்செல்லாம் கேட்டிருக்க மாட்டேன். மாமா வந்துட்டியா? வந்துட்டியா மாமா? அழாத மாமா, அழாத. எங்க உசுறு பொறுத்துக்குள்ள உன்னை பார்க்காம போயிடுவேன் நானு.
பயந்துட்டேன் மாமா. என்னால இருக்க முடியல மாமா. என் அம்மா செத்தப்ப கூட மாமான்னு சொல்லிதான் அழுதேன். உன்னை பார்க்காம இருந்த நாள்லாம் நானும் என் பிள்ளையும் ரொம்ப தவிச்சு போயிட்டோம். பார்க்காம இருக்க முடியல மாமா. நான் செத்தத நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவா செத்துருவேனே மாமா. சொல்றேன் மாமா. என் மேல சத்தியமா நான் எந்த தப்பு செய்யல மாமா. நான் எந்த தப்பு பண்ணல மாமா. இதுக்குதான் உன் மேல சத்தியம் பண்ணி இப்போ ஆயுச குறைச்சிக்கிட்டியா பூங்கடி? உனக்கு ஒண்ணும் ஆகாது. உன்னை நான் சாய விட மாட்டேன். யாராவது முன்னாடியே காப்பாத்துங்களே. உனக்கு ஒன்னும் ஆகாது பூங்கடி. நம்ம 2 பேரும் 1000 வருஷம் ஒன்னா இருப்போம் பூங்கடி. 1000 வருஷம் ஜென்மம் மாமா. எனக்கு ஒரே ஒரு ஆசை மாமா. சொல்லு பூங்கடி. என் வயிற்றுல வளருது யாரு குழந்தை மாமா? அது ஏன் செய்ய ஏன் குழந்தை ஏன் மகன் நம்ம பிள்ளை பூங்கடி. எனக்கு இது போதும் மாமா. இந்த ஒத்த வார்த்தைக்காக தான் என் உசுரை புடிச்சு வச்சிருந்தேன் மாமா. இனிமே யாரும் சொக்கம் பொண்டாட்டி தப்பானவன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எனக்கு இது போதும். யார் சொல்றது? இனிமே அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சத்தியமா நம்ப மாட்டேன் பூங்கடி. நம்ப மாட்டேன் பூங்கடி. பூங்கடி என் மேல சத்தியம் பண்ணு. என்னை விட்டு போக மாட்டான்னு சத்தியம் பண்ணு பூங்கடி. என் மேல சத்தியமா மாமா? உன் மாமா மேல சத்தியம் பண்ணு. என் மாமா மேல சத்தியம் பண்ணா ஆயுசு குறைச்சிடும் மாமா. இதுக்குதான் உன் மேல சத்தியம் பண்ணி ஆயுச குறைச்சிக்கிட்டியா? அம்மாடி அம்மாடி சொன்ன சொல்லு என்னாச்சு? பொன்மேனி பொன்மேனி போனதடி தன்னந்தனே. கஞ்சிப்பான தூக்கி வந்து ஊட்டி விட்ட தங்க புள்ள உந்தான சேலையில விசிறி விட்டு போனவளே. செய்தி ஒண்ணு சொல்லாமலே என்ன விட்டு போறையடி. பாதியில என்ன விட்டு பாடையில போறையடி. அம்மாடி அம்மாடி சொன்ன சொல்லு என்னாச்சு? பொன்மேனி பொன்மேனி போனதடி தன்னந்தனி. தன்னந்தனி கண்ணு நீயும் போறியே. நேத்து வர சொன்ன சொல்லு என்ன விட்டு போகுதே.
தாத்தா என்ன பார்க்க வருவேன்னு தெரிஞ்சிருந்தா எப்போவோ நான் செத்திருப்பேன் என்று சொல்லி போனையடி. பேச்சு நின்ன பின்னால மூச்சு நின்ன போச்சுதே. மூச்சு நின்னு போனது இப்போ வெறுங்கட்டையானது. உருவத்தை நீ பொட்டாக நெத்தியில வச்சிருந்த நெத்தியில ஒத்த ரூபா வைக்க பாவி நானே. அம்மாடி அம்மாடி சொன்ன சொல்லு என்ன ஆச்சு? பொன்மேனி பொன்மேனி போனதடி தன்னந்தனி. எப்போவுமே சத்தியமே செஞ்சதில்லை. உண்மையிலே சத்தியம் செஞ்சு ஆயுசையே குறைச்சு புட்ட. நெறிஞ்சி முள்ளு பட்டா கூட நெஞ்சில் தீயா கொதிச்சிருமே. ஊரா சொன்ன சொல்ல கேட்டு பொண்ண நானும் கொன்னு புட்டேன். ரெண்டு பேரு மூச்சு எப்போ பொண்ணா சேருமோ? நீ செத்து போன பாடையில நான் செத்த போனோம் பாதையில. வெத்து உடம்பு இப்போ ஊர்வலமாவாரேனே. உசுரே நீயும் போன பின்ன உங்கூட தாவாரே. அல்பாயுசுத்தனமா 100 வருஷம்லாம் வாழக்கூடாது. 1000 வருஷம் சந்தோஷமா வாழணும். மாமா, நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரி. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் நம்ம பந்தம் தொடரணும். அம்மா ஆயிட்டேன். உன் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு யாரடி அப்பா? கடைசியா முகம் பாத்திரம் பாத்துங்கப்பா. இந்த சொக்கா குள்ளி வை. ஐயோ 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 ஐயோ